அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் 1ல இருக்கக்கூடிய செய்யுள் மொழிதல் அணியை பத்தி பார்க்க போறோம். இரட்டை மொழிதல் அணியை ஏற்றினது யாரு அப்படின்னா நிறைய பேர் ஏற்றிருக்காங்க. ஆனா நம்மளுடைய 10ஆம் வகுப்பு தமிழ்ல கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா சந்தக் கவிமணி தமிழ் அழகனார் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பகுதியில இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துய்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கற்பது தருதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மேவலால் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செயலையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலையும் இந்த ஒரு இரட்டை மொழிதல் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்றது தெரியுது. இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ நீங்க எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய கால் அடிபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பதில் கொள்ளணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செங்கல்பட்டு அப்படின்றது. அதாவது வந்து நீங்க எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, உங்களுடைய காலில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னா செங்கல்பட்டதால கால் அடிபட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல் அல்லது சொற்றொடரால இரு பொருள்பட நமக்கு அர்த்தம் புரியுது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.